நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வந்து முதல் நீ முடியும்னு சொல்லிட்டு சாங் பாடியிருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் எண்ட் ஆகிடுச்சு. எண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் வந்து எங்கிட்ட வந்து அண்ணா இங்கே வாங்கண்ணா எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். நாங்களும் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து எங்கிட்ட ஒரு மாதிரி பசங்களாம் சூப்பராக பாடினீங்கப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் அழகாக பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் ஒரு பெண்ணு வாங்கி கிஃப்டாக பண்ணி எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு மறக்க முடியாத இன்சிடெண்ட், ப்ரிஷியஸான இன்சிடெண்ட். எப்படி சொல்கிறதுனா இப்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான டைமில் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பர்சன்கிட்டேருந்து வந்து கிடைக்கிற கிஃப்ட்லாம் வந்து ரொம்ப ப்ரிஷியஸ். அன்றைக்கி நாங்கள் கிடச்சோம். ஸோ நான் வந்து இந்த சாங்கை வந்து அவங்கள்ட்ட டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாடலாமா? உசுறு நரம்புல நீ யா ஊசி ஏத்துற, மனச படுக்க வச்சு வெள்ள போர்வ போத்துற, காத்தோட என் கண்ண கோக்காத நீ, முகம் காட்டாம தீ மூட்டி பாட்டாத நீ, பார்க்காம என் மூச்ச தேக்காத நீ, மனம் கேட்காம நான் வந்த சாய்க்காத நீ, என் சிரிப்பு உடஞ்சு சதறி கிடக்கு, எப்போ வருவ எடுத்துக்க, உன் நினப்புள் மனசு கதறி கிடக்கு, என்ன கொஞ்சம் சேர்த்துக்க. மனசு வாசன வீசும் தசையில உன்னை தேடி ஓடுன, கலைஞ்ச காத்துல எந்த மூச்சு உன்னை காட்டும் தேடுன, உன்னை காட்டும் தேடுன, உன்னை காட்டும் தேடுன, காத்தோட என் கண்ண கோக்காத நீ, முகம் காட்டாம தீ மூட்டி பாட்டாத நீ, பார்க்காம என் மூச்ச தேக்காத நீ, மனம் கேட்காம நான் வந்த சாய்க்காத நீ, என் சிரிப்பு உடஞ்சு சதறி கிடக்கு, எப்போ வருவ எடுத்துக்க, உன் நினப்புள் மனசு கதறி கிடக்கு, என்ன கொஞ்சம் சேர்த்துக்க. தேங்க்யூ. Thank you, Jehovah, for your amazing performance.